தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 91:1 பார்க்கும்போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த உன்னதமானவருடைய மறைவிலே நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மில் அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லிதான் அநேகருடைய ஜெபம் இருக்கிறது. ஆனால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை ரட்சித்து கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்க என்று சொல்லி தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மறைவிலே நாம் இருக்கும்போது அவருடைய நிழல் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. அந்த உன்னதமானுடைய மறைவிலே இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த உன்னத பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டிய விதமாவது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற அநேகர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபத்தை நாம் மாற்ற வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. உன்னை நான் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறேன், நீ பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டாம். மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, மற்றவருடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போமா? திறப்பிலே நிற்போமா? கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.